ஜி ஆனந்தன். இப்போ கணவன் மனைவிகள் ஒரு ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நெருக்கம் இது மாதிரியாக எப்படி நம்ம வரவழைச்சிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, கணவன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே எரிஞ்சு விழுகிற மாதிரி முகத்தை காமிக்கிறது. ஏற்கனவே பல வீடியோக்களில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், சரி பண்ணுறது எப்படின்னு. இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக என்ன செய்ய போகிறோம், நிறைய பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, கணவன் இப்போ வேலைக்கு அனுப்புகிறீங்க. வேலைக்கு அனுப்பும்போது என்ன செய்கிறீங்க, ஒரு டம்ளர் பால். அந்த பாலை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஓம் அப்படின்னு அந்த பாலில் சும்மா காற்றிலே வரைகிறீங்க. வரைஞ்சி இப்படி மூடிட்டு அப்புறமா அவர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு பூரா அவர் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அவருக்கு அந்த எந்த டயர்ட்னஸும் இருக்காது. சரி, அப்புறம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நமக்கு அதானே முக்கியம். மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்றீங்க, லஞ்சு கொடுத்து விட்றீங்க. லஞ்சு கொடுத்து விடும்போது அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுங்க. அப்போ கொடுக்கும்போது நீங்கள் சமைக்கிறீங்க இல்லையா, சமைக்கிற ரூமில் பெரும்பாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பத்தி பொருத்தி வைக்கலாம், ஒரு சாம்பிராணி வேடையை காமிக்கலாம். அப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சமையலை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி காட்டிலேயே ஓம் அன்னபூர்ணியே நமக, ஓம் அன்னபூர்ணியே நமக, ஓம் அன்னபூர்ணியே நமக அப்படின்னு சொன்னால், அன்னபூர்ணி அந்த உணவுல எல்லாம் உட்காந்து அந்த எனர்ஜியை அவருக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டார், முதல்ல வந்தோடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. குடிக்க சொன்னதுக்கப்புறம் என்னம்மா அது வேணுமா அப்படின்னு கேளுங்க. ஏதாவது வேணும்னு கேட்டால் கொடுங்க. கட்டாயப்படுத்தி எதையுமே ரொம்ப கொடுக்காதீங்க. ஒரு ஜூஸோ காப்பியோ டீயோ போட்டு கொடுக்குறீங்கன்னா அவர் விரும்பினால் மட்டும் கொடுங்க. சரி, இப்போ ஒரு விஷயத்தை பகலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது கேப் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அலுவலக ரீதியான டென்ஷன்கள், அலுவலக ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த இதை அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தான் நீங்கள் சொல்கிறத வாங்குவாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லவா? என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆமோதிக்கிறீங்களோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்ன காரணம், அவங்க எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் எதிர்மறையாக பேசினா மேலும் மேலும் வார்த்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் பொறுமை காத்தா நிச்சயமாக அவர் நீங்கள் சொல்லி முடிங்க அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டாலே அந்த வீட்டில் சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, எல்லாமே சால்வ் ஆயிரும். இதுதான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சீக்ரெட். மாலை சீக்ரெட்டு வேறு, இது பகல் சீக்ரெட்டு. அப்போ அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் வராது. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுறீங்க. முடிஞ்சால் அவரையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவரையும் பூஜை ரூமில் வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றி இப்போ சாம்பிராணி பற்றி பொருத்தி அந்த இடத்த மனசாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் பூ வாங்கி தலையில் வச்சுக்கோங்க. அப்போ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் இரவு டிஃபன் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது இதே மாதிரி ஓம் போட்டு, இந்த அன்னபூரணியை இந்த அன்னத்தில் உட்கார்ந்து என்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல சக்தியை கொடு அப்படின்னு கேட்டுக்குங்க. இப்போ என்ன, அப்போ இருந்து நீங்கள் கணவனே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், நானும் தான் போகிறேன் அப்படின்னா இருபாலர்களுக்குமே இது தான். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வேலைக்கு போகிறீங்க, வர நேரத்தில் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இரவு நேரத்தில் பெரும்பாலும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா பாதாம் பால் கலந்து சாப்பிடுங்க. பாதாம் பால் சாப்பிடும்போது என்ன ஆகுனா, நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். பாலுங்கிறது எனர்ஜி, ஆனால் பாதாம் பருப்புங்கிறது நம்மளுடைய மூளை பதிவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃப்ரெஷ் ஆக்கிரும். அப்போ அது மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. எங்களுக்கு இந்த உறக்கம் கடைசி வரையிலையும் நிம்மதியான உறக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தொடர்ந்து இது மாதிரி
கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சண்டை சத்தம் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நீங்களும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் பயன்படுத்த வைங்க. எல்லாரும் சந்தோஷமாக வாழுங்க. நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.